ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி, பச்சரிசி, உளுத்தம் பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், சுக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம அடுத்து இட்லி மாவுக்கு தேவையான 180 கிராம் உளுத்தம் பருப்பை 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதே டைமில் 300 கிராம் இட்லி அரிசி, 180 கிராம் பச்சரிசி, இது ரெண்டுமே 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா தண்ணி விட்டு நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவில் எந்த ஒரு பருப்புமே தெரியாமல் ரொம்ப நைஸாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த இட்லி அரிசியும் பச்சரிசியும் நம்ம போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரவையை தொடுற ஃபீல் வரணும். அந்த மாதிரி நம்ம இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மாவை கரைச்சிடலாம். இந்த மாவை நம்ம எவ்வளோ கையை வச்சு கரைக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா புளிக்கும். இந்த மாவு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் பாதி இருந்த மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்து பாத்திரத்தை ஃபுல்லாக நிரம்பியிருக்கும். இப்போ இந்த மாவு நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுக்கு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம், மிளகு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் இடித்து எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் சூடானதோ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரியை நான் உடச்சி எடுத்திருக்கேன். அந்த முந்திரியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த முந்திரி நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து சுக்கு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தாளித்து வச்ச எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம தாளித்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கடாயில் மிச்சம் வைக்காமல் அதை நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இது கூட பெருங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம இந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தாளித்ததெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இட்லி எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டில் சின்னதாக இருக்க கிளாஸில் எல்லாம் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போகிறோம், இட்லி ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு இதில் ஊற்ற போகிறோம். இந்த கிளாஸில் 3/4 அளவுக்கு வர அளவுக்கு நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா இட்லி நல்லா வெந்து பொங்கி வரும். இப்போ மேலே ஒரு முந்திரி கொஞ்சம் கொத்தமல்லி டெக்கரேஷனுக்கு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நான் 5 டம்ளரில் மாவு ஊற்றி வச்சுட்டேன். ஒரு ஸ்டவ் மேலே இட்லி குண்டா வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிடும். நம்ம அடித்தட்டு இட்லி பிளேட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த இட்லி குழி 5த்துலேயும் நம்ம மாவு ஊற்றி வச்சிருந்த 5 டம்ளரையும் நம்ம இதில் அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம இந்த இட்லி குண்டாவை மூடிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி 3/4 டம்ளர் ஊற்றுனது நல்லா பொங்கி வந்துருச்சு ஃபுல் டம்ளருக்கு. இப்போது நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூனை வச்சு இதோட சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம டம்ளரோட பின்னாடி தட்டினாலே போதும், நம்மளுக்கு இட்லி வெளியே வந்துடும். அவ்வளோதான். நம்ம எப்போவுமே இட்லி தோசை நார்மலான டிஃபன் செய்யாமல் இப்படி ஒரு புதுசாக ஹெல்த்தியான டிஷ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு எல்லாமே உடம்புக்கு நல்ல விஷயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.